தற்போதைய அண்மை செய்தி. லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்திய இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு ஜூன் 2ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்திய இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது ஜூன் 2ஆம் தேதி நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இளையராஜாவிற்கு ஜூன் 2ஆம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, லண்டன் வரை சென்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் சிம்போனி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய அளவிலான ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி இளையராஜாவினுடைய பிறந்தநாளான அன்றைய தினம் அவர் திரைத்துறைக்கு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில அன்றைய நாளில் அவருக்கு அரசு சார்பாக பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில அறிவித்திருக்கிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தமிழ்நாட்டில் சிம்போனி இசையை இளையராஜா நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளிக்கும் போது, ஏற்கனவே இளையராஜாவை சந்திக்கும் போது இது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை நான் முன்வைத்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இது தொடர்பாக இதற்கான இடம் உடனடியாக தேர்வு செய்ய முடியாத ஒரு நிலையில அதற்கான ஒரு உறுதியை இளையராஜாவும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில லண்டன் வரை சென்று தமிழ் ஒருவர் சிம்பனி நிகழ்ச்சியை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில அவரை பாராட்டக்கூடிய வகையில ஜூன் 2ஆம் தேதி அவருக்கு சென்னையில பாராட்டு விழா நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தற்போது அறிவித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.